இன்னைக்கு எபிசோட்ல ராதிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுன்ற விஷயத்த கோபி மறந்ததால ராதிகாவும் அவங்க அம்மாவும் அவரை திட்டுறாங்க. நீ ஏன் கேப்ல போற, நம்ம கார்ல போலான்னு கோபி கூப்பிடுறாரு. எங்களை கூட்டிட்டு போய் நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, நாங்க கேப்லயே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் கூட ராதிகாவோட அம்மா கோபியை திட்டிட்டே இருக்காங்க. உங்க அம்மா பண்ண வேலைக்கு நாங்களா இருக்கவும் சும்மா விட்டுட்டோம், வேற யாராவது இருந்திருந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. என் அம்மா பத்தி பேசாம இருக்க முடியாதான்னு கோபி கோவப்படுறாரு. பேசதான் செய்வோம்னு ராதிகாவும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இங்க இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இனிமே உங்க விருப்பம் தான், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் இங்க யாரும் இருக்க சொல்லலன்னு ராதிகா சொல்றாங்க. கும்பகோணத்துக்கு கிளம்புனவங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டி எல்லார்கிட்டையும் அவங்க கொஞ்ச நாள் கும்பகோணத்துல இருந்ததை பத்தியும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. கோபி குடிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனைய அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவ அம்மா தான், அவங்க சாவி கொடுப்பாங்க, இவங்க என் தலைமையில ஆடுவாங்கன்னு சொல்றாரு. கோபி கத்திக்கிட்டே இருக்கிறதால பக்கத்துல இருக்க ஒருத்தர் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. ஹலோ மிஸ்டர், உங்க பேர் என்ன, ராதிகாவான்னு கேக்குறாரு. போதையில அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. அப்புறம் அவரை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்கேயும் சண்டை போட்டே இருக்காரு. கரெக்டா அங்க செலியனும் எழிலும் வராங்க. யாரோ குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஆனா கோபி தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது தெரிஞ்ச உடனே அவர் அங்க போய் கூப்பிடுறாங்க. பேசி அவரை காருக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படியே இவரை விட்டுட்டு போக முடியாது, கார்ல இருந்து குதிச்சிருவாரு போல, நீ பின்னாடி உட்காந்து பாத்துக்கோடான்னு செலியன் எழில் கிட்ட சொல்றான். என்னாலும் முடியாதுன்னு சொல்லி எழில் கோவப்படுறான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.